ஸோ கலாத்தியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அது அட்டண்டன்ஸ் இஸ் வெரி தின், பட் பரவாயில்ல, நம்ம இருக்கிறவங்கள வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரே ஒரு மெசேஜ் மாத்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப்ல போட்டேன். ஒரு சின்ன ஜோ பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் 2 பேர் தான் வந்திருக்கீங்க, பிரதர் கெனடி அண்ட் தம்பி ஷெல்டன். ஓகே, ரைட். வி வில் ஸ்டார்ட் வித் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வி வில் ஒரு ஃபியூ வேர்சஸ் இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? வாங்க. சார்ல்ஸ், வெல்கம். வெல்கம் சார்ல்ஸ். ரைட், குட் ஈவினிங். ஓகே, நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புஷ்பலாதாக்கா, வெல்கம் வெல்கம். ஐ தாட் குட் ஈவினிங் பிரதர். கொஞ்ச நேரம் இருப்பேன். சாரி. வாங்க 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 வாங்க. வாங்க புவனா தனபாலன். அப்பா, லாங் டைம் டு ஹியர் யுவர் வாய்ஸ். வாங்க, குட் ஈவினிங், வெல்கம் வெல்கம். நிறைய ப்ரோக்ராம் இருந்தது பிரதர், அங்கங்க போறதுக்கு. ஆமா ஆமா ஆமா, என்னை விட இப்ப பிஸி ஆயிட்டீங்க புவனா மேடம். என் ஸ்டூடெண்ட் இப்படி பிஸியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. வெரி குட், நல்லா பண்ணுங்க. குட், ஓகே. எனிவே, ஸோ புவனா மேடம் வந்திருக்காங்க, சார்ல்ஸ் பிரதர், கெனடி அண்ணன், புஷ்பலாதாக்கா, ஷெல்டன் தம்பி. ஜோமனோமா, கலாத்தியர் 3வது அதிகாரம். இன்னைக்கு ஒரு 5 வேர்சஸ் மாத்திரம் பார்த்தா போதும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு செக்ஷன் மாத்திரம் பார்க்கலாம். பார்ப்போம், நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். 1 to 5 ஒரு செக்ஷன், அதனால 1 to 5 வரைக்கும் பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா அடுத்த செக்ஷன் வந்து 6 to 9 நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? பட் மினிமம் நம்ம ஒரு 5 வேர்சஸ் பார்க்கலாம், மேக்ஸிமம் ஒரு 9 வேர்சஸ் பார்க்கலாம். சரியா? இது கிரீக் பைபிள் ஸ்டடிங்கிறதுனால நம்ம ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். ஜோமனோமா, வில் ஸ்டார்ட் வித் a word of prayer. நல்ல ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து அதனுடைய உள்ளான சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு, விசேஷமாக அந்த லிட்டரரி பேக்ரவுண்ட் நாங்க ஆண்டவரே, செமான்டிக்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து, ஒரிஜினல் ஆதர் எழுதின அந்த லாங்குவேஜை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவும், அது மாத்திரமல்ல, புரிந்து கொண்ட சத்தியங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து வாழவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்கள் ஆவியை ஏவும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளோ பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற ஹேண்ட்ஃபுல் ஆஃப் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. உம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க சுவாமி. அவங்க எனக்காக வரல ஆண்டவரே, இந்த கிரீக் பைபிள் ஸ்டடிக்காக வரல, இன்னும் தேவனை அறிய வேண்டும், தவறான உபதேசங்களுக்கும் விளக்கங்களுக்கும் விலகி ஆரோக்கியமான உபதேசத்துல வளர வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களுடைய ஒரே ஒரு ஜெபம், ஓப்பன் அவர் ஐஸ் லார்ட். We want to see Jesus through your word, Lord. எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, போன மேடம் உங்களுடைய வீடியோலாம் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, குட். இப்ப நம்ம நேரம் என்ன பண்ண போறோம்? We are moving to chapter 3. சரியா? வாசிக்கலாமா? போனா மேடம் வாசிங்க, கிரீக் வாசிங்க. ஓ, கிரீக் வாசிக்கவா? என்ன வாசிக்கவான்னு கேக்குறீங்க? அட்வான்ஸ்ல இருந்துட்டு ஓ ஓ அனேதாய் அனோயே சாய் அனோஹே அனோயே தாய் கலாட்டாய். அப்படியே நிப்பாட்டுங்க, போதும். கமாவோட நிப்பாட்டுங்க. அந்த கலாட்டைன்னு முடியுதுல, ஐயில முடியுது, ப்ளூரல். ஐயில முடிஞ்ச ப்ளூரல். அந்த கலாஷியா அப்படிங்கிற வார்த்தை சிட்டி பேரு தான் அது வந்திருக்குது. காமா கேபிட்டல்ல இருக்கு. கலாட்டைனா கலேஷியன்ஸ். இப்ப ஆல்பாவை எடுத்துருங்க. 2வது வேர்டுல ஆல்பாவை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நோயேச்சாய்ன்னு வருது.
நோயேனா மைண்ட், சரியா? மெட்ட நோயே மனம் திரும்புதலுக்கு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் மைண்ட். மெட்டானா ஓகே சேஞ்ச், நோயேனா மைண்ட். கிரீக் படிக்கிறவங்களுக்கும் சொல்லித்தர, மற்றவங்களுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப மைண்டுக்கு ஆல்பா போட்டு ஷெல்டன் அப்படியே நெகட்டிவ் ஆக்குறாரு. ஷெல்டன் ஆல்பா போட்டா நெகட்டிவ், பட் எல்லா வேர்டும் ஆள் ஆரம்பிச்சா நெகட்டிவ் கிடையாது. இது நோயேக்கு முன்னாடி ஆல்பா போட்டா அறிவில்லாத இருக்கவங்களே, மைண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். மைண்ட்லெஸ்ஸுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? சென்ஸ்லெஸ். இங்க ஃபூலிஷ்னு போட்டிருக்க, என்னுடைய கிரீக்ல சென்ஸ் போட்டிருக்கு. ஓகே, சென்ஸ்லெஸ் தான் கரெக்டான வார்த்தை. ஃபூலிஷ்னா ஓகே, ஃபூலிஷ்னு சொல்லலாம். அங்க வந்து அன்டானிம்ஸ் போட்டிருக்குது, அதனால முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ சேர்க்கறது நல்லது, சரியா? சென்ஸ்லெஸ், மைண்ட்லெஸ். பாருங்க, ஓ ஓகே கூப்பிடுறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, அறிவில்லாத கலாத்தியரே. ஆச்சரியக்குறி இருக்கா? சோ யார கூப்பிடுறாரு? கலாத்திய விசுவாசிகளை. கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இல்ல, நம்ம தமிழ்ல சொல்ல போனா புத்தி இல்லாம இருக்கீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இல்லையா? அறிவு இல்லையா? நம்ம கேட்போம்ல. இப்ப சொல்லுங்க, ஏன் இப்படி சொல்றாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். Why Paul calls Galatians as fools? இதுக்கு முன்னாடி 2 அதிகாரம் பார்த்ததுடைய சாரம்சம் தான் நானே சொல்லிடுறேன். நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷம் தெளிவா சொல்லிட்டு போனேன். இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டவரா உயிர் தெழுந்தவரா சுவிசேஷம் சொல்லிட்டு போனா, நேத்து ஒருத்தன் வந்து ஒரு குரூப் வந்து எவனோ உங்களை குழப்பிட்டான். விருத்த சேதனத்தை பத்தி பேசியும், நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசியும், இந்த ஜூயிஷ் லீகலிஸ்ட் அவங்க வந்து சொன்ன உடனே நீங்க என்ன சீக்கிரமா அவங்களுடைய சத்தியத்துக்கு மாறிட்டீங்க. 1வது அதிகாரம் இவ்வளவு சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் திரும்பினதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். ஒண்டர் தவ் மாட்ஸோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. தவ் மாட்ஸோ. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க வேற ஒரு சுவிசேஷமே இல்லையே. நாங்களாவது, எங்கள் தேர்ந்த ஒருத்தனாவது, வானத்துல இருந்து தூதனாவது, எவனாவது வந்து இல்ல நம்ம தமிழ்லயே வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னான்னு வச்சுக்கீங்க, நான் சுவிசேஷ பிரசங்கித்ததை விட வேற ஏதாவது புதுசா சொன்னான்னா வேற அவன் சபிக்கப்பட்டவன்கிற அந்த டோன்ல இதை வாசிங்க. இப்ப தெரியும் ஏன் முட்டாள்களேன்னு சொல்றாரு. சரியா? ரைட். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு. மேடம் ஞாபகம் இருக்கா? கோனா மேடம், டிஸ்னா வாட்? இன்டராகேட்டிவ். who மாஸ்னா யூ, உங்க ப்ளூரல். who மாஸ்னா யூ, உங்களை யாரு மயக்கலாங்கிற வேர்டுக்கு வந்து எபாஸ்கானேன். அந்த எண் வருது பாத்தீங்களா? ஆன் எஸ் என் ஏரிஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஆன் எஸ் என். எலகான், எலகஸ், எலகென் சொல்லுவோம்ல, அதான். அப்ப இது வந்து கம்ப்ளீட் ஏரிஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். எப்சிலான் வந்துருச்சு பாத்தீங்களா? ஆகுமெண்ட் ஆயிருக்கு பாருங்க. எபாஸ்கானேன் அப்படின்னா பிவிச்ட். பிவிச்ட். பிவிச்ட்னா உங்களை யாரு, இந்த விச் கிராஃப்ட்ங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாருமே? விச் கிராஃப்ட், அதுல இருந்து வந்த உங்களை யாரு மைய போட்டு மயக்கணும். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மைய தடவிட்டீங்கன்னா உங்க பின்னாடியே வருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்பெல்லாம் அது இல்ல. அந்த காலத்துல பாத்திரி மை தடவிட்டாங்கன்னா பின்னாடியே போயிடுவாங்கடி அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் மேல மைய தடவுனதுலே உங்களை யாரா மயக்கனா, உங்களை யாரா வந்து யாராவது விச் கிராஃப்டுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்கப்பா. பிபிச்டுக்கு மயக்கிறத விட வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க தமிழ்ல. எனிபடி? தமிழ்ல வேற ஏதாவது? தமிழ்ல மயக்கனான்னு போட்டிருக்கு. ஓகே, வேற ஏதாவது? வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறது காமன் வேர்டு என்ன? வேற? புத்தி மாறாட்டம் பண்றது. புத்தி மாறாட்டம் பண்ணுது. ஓகே, வேற? இந்த விச் கிராஃப்ட் ரிலேட்டடா ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா? உங்களுக்கு யாரு மந்திரம் போட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னது? யார் உங்களுக்கு மந்திரம் போட்டான்னு சொல்லுவோம்ல. மந்திரம் போட்டது. மேடம் வெரி குட், நல்ல வேர்டு. யார் யா உங்களுக்கு மந்திரம் போட்டா? யார் யா உங்களுக்கு என்ன பண்றது? இன்னொரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. ஓகே, யாரு உன்னை மந்திரம் போட்டு மயக்கிட்டாங்க? யார் அது? ஹூ யாருன்னு கேக்குற. ஓகே, இப்ப புரியுதா? ஹூ பிவிச்ட் யூ? யார் உங்களை தமிழ்ல மயக்கினாங்க, மந்திரம் போட்டாங்க? ஓகே, சூனியம் வச்சுட்டாங்க, ஏதோ ஒண்ணு. ரைட். இப்ப நாங்க உங்களுக்கு யார சொன்னோம்? ஐஸ் காட். சரியா? பிஃபோர். ஓகே, பிஃபோர் காட். ஆப்தல்மாஸ்னா ஐ. சரியா? ஆப்தல்மாலஜிஸ்ட்ங்கறாங்கல, அதான் வந்திருக்கு. ஆப்தல்மூஸ்னு வந்திருக்கு பாருங்க.
பிஃபோர் ஹூஸ் ஐஸ். ஓகே, அந்த ஐஸ்னா ஹூ, டாட்டா, கண்களுக்கு முன்பாக. ஓகே, உங்க கண்களுக்கு முன்பாக ஈசூஸ் கிறிஸ்டாஸ். கவனிச்சு பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து எப்படி கிரீக்ல போடுறாங்கன்னு? ஈசூஸ் கிறிஸ்டாஸ். சரியா? ஜீசஸ் கிரைஸ்ட் உங்க கண்களுக்கு முன்பாக. இதுதான் வெர்பு. போனா மேடம், அந்த தீட்டால முடியுது பாத்தீங்களா, அது வந்தாலே நல்லா கவனிங்க, பாசிவ். சரியா? தீட்டா கடைசியில வந்தாலே பாசிவ். இன்னொன்னு, இது வந்து காம்பவுண்ட் வெர்பு. ப்ரோ, ஓகே, அந்த எப்சிலான் ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க, ஆகுமெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது ப்ரோக்ரா அப்படின்னு வரும். ஓகே, ப்ரோக்ரா. ப்ரோக்ராம் தெரியுமா? ப்ரோக்ராம் சொல்லுவோம்ல, இதுல இருந்து வந்ததுதான் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா போர்ட்ரே பண்ணது, தெளிவா போர்ட்ரே பண்றது. ப்ரோக்ராம்னா நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டம்பா என்னன்னு சொல்லி. ஷெல்டன், இந்த வேர்ட்ல இருந்து வந்ததுதான் ஷெல்டன் ப்ரோக்ராம்ங்கிறது. சரியா? அந்த ப்ரோக்கு பக்கத்துல எப்சிலான் இருக்கு பாருங்க, கோணாமரத்துக்கு தெரியும். ப்ரிபோசிஷனுக்கு அடுத்தது, ப்ரிபோசிஷனுக்கு வெர்புக்கு நடுவுல தான் ஆகுமெண்ட் ஆகும், பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் பாசிவ். சரியா? அப்படின்னா என்னது? ஹேல முடியுது. ஹேல முடிஞ்சா ஹீ ஷி இட். சரியா? யாருன்னா சிங்குலர். வாஸ் ஓப்பன்லி போர்ட்ரேட். உங்க கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் விளக்கப்பட்டார். சரியா? போர்ட்ரேட்னா அழகா காண்பிக்கப்பட்டார். சரியா? என்னது? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி காண்பிக்கப்பட்டார். எப்படி காண்பிக்கப்பட்டார்? இதுதான் முக்கியம். எனக்கு போன மேடம், கிராஸுக்கு கிரீக் வேர்டு சொல்லுங்க. கிராஸுக்கு என்ன கிரீக் வேர்டு? அந்த எப்சிலான் எடுத்துட்டு எப்சிலான் எடுங்க. ஸ்டௌராஸ். ஸ்டௌராஸ். ஸ்டௌராஸ்னா கிராஸ் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த எப்சிலான் வந்து ஆகுமெண்ட் ஆயிருக்கு. அப்ப எஸ்ட்ரோ, ஓகே, எஸ்ட்ரோ மெனாஸ். அந்த மெனாஸ்ன்னு வந்தாலே ஹேவிங் போட்டுருங்க. ஹேவிங் பீன். ஸ்டார்ஸ்னா கிராஸ், அதான் குரூசிஃபைடுன்னு மாறி இருக்கு. ஹேவிங் பீன் குரூசிஃபைட். உங்க கண்களுக்கு முன்பாக தெளிவா, தமிழ்ல பிரத்யட்சமாயின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தை போட்டிருக்கோம். சரியா? ஷெல்டன், இதுக்கு என்னன்னா தெளிவா, ஓகே, விளக்கமா உங்க கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய், ஓகே, இருந்தாரே. யாராவது இப்ப 1வது வசனத்தை வாசிங்க தமிழ்ல. என்னன்னா தமிழ்ல வார்த்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எனிபடி? 3:1. கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒரே வேர்டு தான், ப்ரோ. ஓகே, ப்ரோ, ஓகே, எர்காஃபே, ஓகே, ப்ரோ எர்காஃபே, ஓகே, கிராஃபே, ஓகே. சோ உங்களுக்குள்ளே தெளிவா என்ன அது? சுவிசேஷத்தை தான் அப்படி சொல்றாரு. சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பத்தி பேசுவோம்ல, அப்படிதானுங்க நான் உங்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து அப்படிதானங்க பிரசன்ட் பண்ண. யாருங்க உங்களை குழப்பினா, கலக்குனா, மயக்கனா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சத்தியத்தை விட்டு விலகிலாம் இந்த இடத்துல வரல. 2வது வசனத்துல வருதான்னு பார்க்கலாம். சரியா? இப்ப டு திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சிங்குலர். டு மோனோஸ்னா ஒன்னு, ஒன்லி. சரியா? திஸ் ஒன்லி. தெலோ, ஐ வில் இல்லைன்னா ஐ விஷ் இல்லைன்னா ஐ வாண்ட். கிரீக் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். ஐ வாண்ட் திஸ் ஒன்லி. எனக்கு இது தெரியணும், தெரிஞ்சுக்க விரும்புறேன். மத்தேட்டேஸ் அப்படின்னா டிசைபிள். மன்தனோ அப்படின்னா ஐ லேர்ன். மன்தனோ அதுல இருந்து வந்தாதான் மத்தேன். போனா மேடம், எயின்ல முடிஞ்சா அது என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், இன்ஃபினிட்டிவ். சூப்பர். இன்ஃபினிட்டிவ்னா 2+ வெர்பு போடணும். சரியா? மன்தனோ அதுல இருந்து தான் லேர்ன்ல இருந்து வந்தது. டு லேர்ன். இங்க பாருங்க, ஐ வாண்ட் திஸ் ஒன்லி டு லேர்ன். ஓகே, உங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், கத்துக்க விரும்புறேன். அப்போ, ஓகே, அப்போதான் அஃப்னு மாறி இருக்கு, எலைடா இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த வேர்டு பாருங்க, உப்சலான் வருதா? வவ்வல் தான். வவ்வலுக்கு முன்னாடி வந்தா எலைட் ஆயிடும். அப்போதான் அஃப்னு மாறி இருக்கு. அப்போனா ஃப்ரம். டு லேர்ன் ஃப்ரம். உங்கள்ட்ட இருந்து நானு, ஹூமோன் யூ. சரியா? உங்கள்ட்ட இருந்து நான் இத தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஓகே, கத்துக்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த 2வது வேர்ட்ஸ் எண்டிங்ல பாருங்க, செமிகோலன் வருதா?
பூனா மேடத்துக்கு தெரியும். செமிகோலன் வந்தா அது என்னது? கொஸ்டினா? வெரி குட். கெனடியன் அடிக்கிறார் பாருங்க. கொஸ்டின். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும். கெனடியன் இதான் கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியணும்பா அப்படின்னு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா எக்ஸ், ஓகே, எக்ஸ் பை, சரியா? இன்ஸ்ட்ருமெண்டல் இதுல வருது பை. எர்கான்னா ஒர்க், எர்கோன் ஜெனட்டிவ் ப்ளூரல்ல வருது பாருங்க. பை ஒர்க்ஸ், செயல்களினாலா. தமிழ்ல கிரியைன்னு போட்டிருக்கோம். அது சமஸ்கிருத வார்த்தைங்க. கிரியைனா செயல்கள். அப்ப செயல்களினாலா எந்த செயல்கள்? எதுல இருந்து வந்தது? நோமு ஜெனட்டிவ் சிங்குலர், ஆஃப் லா. நோ மாஸ்னா லா, நோமுனா ஆஃப் லா. அப்ப ஒர்க்ஸ் ஆஃப் த லா, சரியா? அப்ப நியாயப்பிரமாணத்தின் தமிழ்ல கிரியைகளினாலா, நம்ம தமிழ்ல கேட்டா நியாயப்பிரமாணத்தின் செயல்களினாலா, சரியா? டோ நூமா எலாபெட்டே. இப்ப கிரீக் படிச்சவங்களுக்கு நான் கேட்கிறேன், அந்த எலாபெட்டேவுல எப்சலான் எடுத்துருங்க. ஒரிஜினல் வேர்டு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரிசீவுக்கு என்ன கிரீக்ல? ஒமேகா வெர்பு. பாப்பா யார் சொல்றீங்க? போனா மேடம். நல்லா இதா இருக்கு, ஆகுமெண்ட் ஆகி வந்திருக்கு. லம்பானோ, சரியா? லம்பானோட வந்து இந்த வார்த்தை, சரியா? எப்சிலான் ஆகுமெண்ட் ஆயிருக்கு. அது செகண்ட் பர்சன். யூ ரிசீவ்ட். வெரி குட். செகண்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா? ஒமேகா எய்சிஐ ஓமன் எட்டே ஊசின் ப்ளூரல். ஏன்னா ப்ளூரலா உள்ள கலேஷியன் பிலீவர்ஸ் தானே பேசுறாரு. யூ ரிசீவ்ட், யூ ரிசீவ்ட், நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். எதை? டோ நூமா. நூமானா ஸ்பிரிட், ஆவியை நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் செயல்களினாலே பெற்றுக்கொண்டீர்களா? ஆர், ஆர், சரியா? கேனா அந்த இடத்துல ஆர், அல்லது. இப்ப முதல் கேள்வி புரியுதா? இது பாஸ்ட் டென்ஸ், கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ், ஏரிஸ்ல வருது பாருங்க, சரியா? அப்ப இது எப்படி கேட்கணும்? Did you receive the spirit by works of the law? இப்படிதான் கேட்கணும். இது இன்னொரு கேள்வி கேட்கறதுனால இல்லன்னா ஆர் எக்ஸ், அதே எக்ஸ் தான். பை பாருங்க பாப்போம். எப்பா கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரிஜினல் வேர்டு என்ன? ஹியர்னா என்னது கிரீக்ல வேர்டு? ஹியருக்கு ஒமேகா வெர்பு அக்குவோ. வெரி குட். அக்குவோ. அக்கூஸ்டிக்லாம் இதுல இருந்து வந்ததுதான். அக்குவோனா ஹியர், அதுல இருந்து வந்தாதான் அக்கோயேஸ், ஹியரிங். ஓகே, ஹியரிங். பிஸ்டியாஸ்னா, பிஸ்டிஸ்னா ஃபெய்த், பிஸ்டாஸ்னா ஓகே ஃபெய்த்ஃபுல், பிஸ்டாஸ்னா பிஸ்டிஸ்னா ஃபெய்த், ஃபெய்த். ஓகே, வித் ஃபெய்த். அல்லது விசுவாசத்தின் கேள்வியினாலா. கேள்வினா கேள்வி கேட்கறது கிடையாது, விசுவாசத்தை கேட்டதினாலா, சரியா? கேள்வியினால வரும், கேள்வியினால வரும்னா கேட்கறதுனால வரும். ஷெல்டன், இந்த கேள்வியினாலே வரும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின் நினைக்கிறாங்க. அந்த கேள்வி கிடையாது, கேட்கிறதுனாலே. ஓகே, விசுவாசத்தை குறித்து கேட்கிறதுனாலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா, சரியா? அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு இடையினாலே பெற்றுக்கொண்டீர்களா? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டுல ஏவா பியா? இருங்க, பூனா மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, மத்தவங்களுக்கு தான். பி. வெரி குட், வெரி குட் ஷெல்டன். பி. ஏங்க நம்ம விசுவாசித்து தானங்க விசுவாசிகளா மாறுறோம், சரியா? அப்ப இந்த கேள்வி எது கேட்கிறாருன்னா, கொஞ்சமாவது உங்க மைண்ட வச்சு யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது சிலுவையை நம்பி, சரியா, ஃபெய்த் விசுவாசித்து தானே வந்தீங்க. அததானே கேட்டீங்க நீங்க காஸ்பல்ல. ஏயா இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க? யாரையா உங்களை குழப்பனா? யாரு உங்களை பிவிச் பண்ணா? இப்ப தெரியுது, பவுலுடைய டோன் தெரியுதா ஷெல்டன்? நீங்க நல்லா கவனிங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஒரிஜினலுக்கு போனா பாஸ்ட கிளாரிஃபை பண்றாரு. நல்ல கவனிங்க கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ். வந்ததுல பாத்தீங்களா, ஏரிஸ்ட்ல வருது, ஆக்டிவ்லயும் வருது, பாசிவ்லயும் வருது. ஃபுல்லா ஏரிஸ்ட், எல்லாம் ஏரிஸ்ட், சரியா? பிவிச்ட் ஏரிஸ்ட் தான், சரியா? அதே மாதிரி ஓப்பன்லி போர்ட்ரேடும் ஏரிஸ்ட் தான், சரியா? அதே மாதிரி இன்னொரு ஏரிஸ்ட் என்னது? ரிசீவ்டு, எலபெட்டே.
அதுவும் ஏரிஸ்ட் தான். கவனிச்சிங்களா? கம்ப்ளீட்டா எல்லாம் பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சது. சரியா? அதை காமிச்சு இப்ப அவர் சொல்றாரு. சரி, இப்ப 2வது வசனத்தை ஏற்கனவே படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க 2வது ட்ரை பண்ணுங்க. படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். படிங்க 2வது. வேற யாராவது படிங்க. மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. we'll give chance to others. வேற யாராவது படிங்கப்பா ப்ளீஸ். 2வது வசனத்தை படிங்கப்பா தமிழ்ல. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? புஷ்பலாதாக்கா இந்த இடத்துல எதினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள்னு வரணும்க்கா தமிழ்ல. இதனாலதான்க்கா ஆவின்னு சொல்லி ஆவியானவர் அக்ரினை ஆக்குறாங்கக்கா. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நூமா அப்படின்னாலே ஹோலி ஸ்பிரிட். சரியா? இன்னொன்னு தமிழ்ல பாத்தீங்கன்னா அது என்னமோ சொல்லணும்னு இருந்தேன். 2வது வசனத்துல தமிழ்ல கிரீக்ல வந்த அந்த பஞ்ச் வரல. சரியா? அதே மாதிரி சொன்னல ஷெல்டன் சொன்னல கேள்வியினாலே, அதை வந்து கேள்விங்கிற வேர்டு எடுத்துட்டு கேட்டதினாலே. சரியா? விசுவாசத்தை குறித்து கேட்டதினாலேன்னு போடுங்க. கேள்வி கிடையாது. தமிழ்ல கேள்வினாலே கொஸ்டின் தான் வரும். சரியா? சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த காலத்துல உள்ள தமிழ்ல உள்ள வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. சரியா? நவ் வி மூவ் ஆன் டு வெர்ஸ் 3. சரியா? ரைட். ஒரு 5 வசனங்கள் பார்க்கலாம்ப்பா. 6 வசனங்கள் பார்க்கலாம்ப்பா. பார்த்தாலும் பளிச்சுன்னு தெளிவா பார்க்கணும்ப்பா. 3வது வசனம் போல கூட்டாஸ். ஓகே, சோ திருப்பி ஆரம்பிச்சிட்டாருப்பா. கவனிச்சீங்களா மேடம்? ஃபர்ஸ்ட் வேர்டு அனோ ஏ சாய். அதே வேர்டு போடுறாரு பாருங்க. அனோ ஏ சாய். சென்ஸ்லெஸ், ஃபூலிஷ். எஸ்டேனா யூ ஆர். எஸ்டினோட ஃபேமிலிப்பா. எஸ்டே யூ ஆர். ஓகே, ப்ளூரல். யூ ஆர் சோ சென்ஸ்லெஸ், ஃபூலிஷ். திருப்பி 3வது வசனத்துல புத்தி இல்லாதவர்களே. ஓகே, சோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துருச்சு. பிகின் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்க்கோமை. சரியா? அர்க்கோமைனா பிகின் அர்த்தம். முன்னாடி ப்ரிபோசிஷன் வந்திருக்கு பாருங்க. என்னன்னா இன்னு. திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு வந்தா அதுக்கு பேரு காம்பவுண்ட் வெர்பு. எப்பப்பெல்லாம் பவுல் வந்து காம்பவுண்ட் வெர்பு யூஸ் பண்றாரோ அங்க இன்டென்சிஃபை பண்றாருன்னு அர்த்தம். கிரீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இன்டென்சிஃபை பண்றாரு. அந்த வார்த்தைய நல்லா அழுத்தி சொல்றாரு. சரியா? நீங்க அர்க்கோமைனா பிகின். அது எப்படி மாறி இருக்கு பாருங்க. எனர்ஷா மெனாய். ஓகே, அந்த மெனாய் பாஸ்ட் டென்ஸ் பாசிவ். ஹேவிங் பிகன். சரியா? ஆரம்பிச்சிங்கப்பா. எதுல? நூமாச்சி. நூமானா நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினாலே. சரியா? இத தமிழ்ல சரியா சொல்ல போனா பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் உணர்த்தப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களே. அப்படிதானங்க ஆரம்பிச்சீங்க. புஷ்பலாதாக்கா தெளிவா தெரியுதா? இப்படிதான். இதான் காஸ்பல். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இந்த 2வது தடவை ஆவியானவர் பெற்றுக்கிறதுனால தயவு செய்து நம்பாதீங்க. பெண்டிகாஸ்டல்ஸ்ட கொஞ்சம் லேசா கேர்ஃபுல்லா இருங்க. there is no second experience. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பரிசுத்த ஆவியானவர்களை வச்சுதான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவர் தானே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை கண்டித்து உணர்த்துறாரு. சரியா? having begun with this in the spirit. பரிசுத்த ஆவியினாலே, வெறும் ஆவினே போட்டிருக்குங்க. பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, புது வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களே. அப்படிதான் ஆக்சுவலா இங்க சொல்லணும். சரியா? ஆவியிலே ஆரம்பித்தீர்கள். தமிழ்ல போட்டிருக்கோம். ஆவியிலே ஆரம்பித்தீங்க. நுண், நவ். நுண்ணுன்னா நவ், இப்பொழுது. சார்கி அப்படியே ஆப்போசிட் டு நூமா. நூமானா ஸ்பிரிட், சார்காஸ்னா ஃபிளஷ், மாமிசம். சரியா? இப்ப மாமிசத்துல இப்ப பாருங்க. நவ் ஃபிளஷ்ல பாருங்க டெலாய். வாங்க எங்க மேடம் வாங்க. டெலாய். அதுக்கு முன்னாடி எப்பி போட்டிருக்கா பாத்துங்க. ப்ரிபோசிஷன் தானே. எப்பின்னு வந்தாலே ப்ரிபோசிஷன். டெலாஸ்னா என்னது? டெலஸ்கோப்னு சொல்றோம்ல. டெலாஸ். சரியா? எண்டு. டெலாஸ்னா எண்டு. டெலஸ்கோப் வச்சு அந்த எண்டை பார்க்க முடியும்க்கா. சரியா? அதனால டெலாஸ். எப்பி டெலைஸ்தே. ஆஹா, தீட்டா வந்துருச்சுங்க. பேசிவுங்க. எப்பி. இன்னொன்னு ஆர்குமெண்ட் ஆகலமா? கவனிச்சிங்களா? எப்பி டெலைஸ்தே. எஸ்தை தான் பேசிவ் ஆயிருக்கானா, பிரசன்ட் பேசிவ். சரியா? அப்ப ஆர் யூ பெர்ஃபெக்டட்? ஆர் யூ ஃபினிஷ்ட்?
Are you completed, being completed, perfected, ended? அப்ப என்ன மாம்சத்துல முடிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் தானே ஆரம்பிச்சீங்க உங்க வாழ்க்கைய, காஸ்பல் அப்படிதானே ஆரம்பிச்சீங்க. இப்ப என்ன ஃபிளஷ்ல முடிக்கிறீங்களா? சர்க்கம்சிஷன். ஏங்க சர்க்கம்சிஷன்ல தானே ஃபிளஷை கட் பண்ணுவாங்க, அதானங்க மாம்சம். இதுக்கு முன்னாடி நோமாஸ், நியாயப்பிரமாணம், இப்ப சர்க்கம்சிஷன். இது ரெண்டு தாங்க இவங்கள போட்டு குழப்பிச்சிங்க. சரியா? யாரு? ஜென்டைல்ஸ்ல இருந்து இயேசுவை ஏத்துக்கிட்டாங்களா ஷெல்டன்? ஏங்க ஜூஸ்ல இருந்து வந்தவங்கள்ட்ட போய் நீ சர்க்கம்சைஸ் பண்ணியான்னு கேட்டா ஷெல்டனா பண்ணிட்டேனான்றான் 8 நாள்ல. அவனுக்கு அது ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். அப்ப இது யாருன்னா கலாத்திய சபையில இப்ப ஒரு தெளிவு வருது. ஜென்டைல்ஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நல்ல ஒரு குரூப் இருந்திருக்காங்க. இப்ப சொல்ல போனா ஹிந்து கான்வெர்ட்ஸ் மாதிரி அவங்கள போட்டு குழப்பிட்டாங்க. அதனாலதான் கேட்கிறாரு, ஏங்க பரிசுத்த ஆவியானோட ஏவுதல் தானே ஆரம்பிச்சீங்க, இப்ப என்னையா மாம்சத்துல போய் முடிக்க போறீங்களா? அகைன் இட்ஸ் a question. செமிகோலன்ல முடிஞ்சிருக்கு பாருங்க. எங்க 3வது வசனத்தை வாசிங்க. ஐ வாண்ட் ஆல் டு இன்வால்வ் ப்ளீஸ். படிக்காதவங்க, கொஞ்சம் இன்வால்வ் பண்ணாதவங்க எல்லாம் படிங்க ப்ளீஸ். அமைதியா தயவு செய்து கவனிக்காதீங்க. 3வது வசனத்தை படிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? என்னடே என்ன தெரியுதா? இது எப்படி தெரியுமா? படிக்கும் போதே அந்த சொரணையோட கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏயா உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஆவியானோட ஏவிதானே உங்க பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பார்த்து ஆண்டவருக்குள்ள வந்தீங்க விசுவாசிச்சு. புத்தி இல்லாம எவனோ சொன்னான்னு கேட்டுக்கிட்டு. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இந்த யூடியூப்ல பாக்குற பிரசங்கம், இந்த ஃபேமஸா ஆஃப் லேட்டா வந்திருக்காங்க தெரியுமா, பாப்புலர் வொர்ஷிப் லீடர் பிரீச்சர்ஸ், இங்க பாருங்க எழுதி தரேன், தயவு செய்து கவனிக்காதீங்க, போகாதீங்க. இவங்களுக்கு எல்லாம் சாரி டு சே, நான் எம் ட்ரைனிங் த பாஸ்டர்ஸ், தைரியமா சொல்றேன். பிபிலிக்கல் இன்டர்பிரேஷனே தெரியாது. இப்போ ஒரு எழுப்புதல் பெருவிழான்னு ஒருத்தர் வச்சாங்க இந்த சென்னையில, எனக்கு இன்விடேஷன் அனுப்புனாங்க. என்னடா பண்றாங்கன்னு ஆன்லைன்ல போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நீ வாழாம தலையாவ. வொர்ஷிப் லீட் பண்றாரு, மெசேஜும் அதே தான். எழுப்புதல் தான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு 10-20 வசனங்களை ஆசீர்வாதங்களை சொல்லி நீ எங்க வெக்கப்பட்டியோ அங்க ஆண்டவர் ஒண்ணு உயர்த்துவார். இப்படியேதான் பேசி பேசிதான் சொல்றாங்களே ஒழிய they never come to remove the old life, okay, and join the new life. பேச்சே கிடைக்கலங்க. ஒருவேளை நீங்க எனக்கு ஏதாவது எதிர்த்து சொல்றேன்னா சொல்லுங்க. This is what happening in the contemporary spiritual so called worshipலயும் ப்ரொஃபட்டிக் மீட்டிங் வேற, இதுல அனாயிண்டட் மீட்டிங், இதுல எல்லாம் நடக்கிறது என்ன தெரியுமா? நான் உண்மையை சொல்றேன், நான் வேணா பிரேக் தரேன், கொஞ்சம் பேசுங்க. இதுதான் சொல்றாங்களே ஒழிய இங்க பாருங்க, ஏன் மாம்சத்துல முடிக்க போறீங்களா? 4 பார்த்துருவோம். சரியா? 4வது வருஷம் ஒசேவுட்டா, ஓகே, சாரி டொசேவுட்டா, இந்த அவுட்டா, ஓகே, அவுட்டா டொசேவுட்டா 2 வேர்டு வந்தது. சோ மெனி திங்ஸ், நிறைய காரியங்கள். பாருங்க, ஆஹா மேடம், இந்த பத்தாஸ், ஓகே, பத்தாஸ் அதுதான் எப்பத்தேட்டேன்னு மாறி இருக்கு. பத்தாஸ்னா சஃபரிங்னு அர்த்தம். சரியா? அதுல இருந்து வந்ததுதான் பஸ்கா. சரியா? சஃபர், எப்சலன் வந்ததுனால இது வந்து சஃபர்டு. 8 வந்திருக்கு பாத்தீங்களா ப்ளூரல்ல, எப்பத்தெட்டே அப்படின்னா என்னது? யூ சஃபர்டு. அது அப்படியே கொஸ்டின்ல மாத்துறீங்கன்னா டிட் யூ சஃபர்? நீங்க கஷ்டப்பட்டீங்களா? சஃபர் பண்ணீங்களா? எய்கே இன் வெயின், யூஸ்லெஸ். வெயின்னா யூஸ்லெஸ், எய்கே. அப்ப நீங்க பிரயாசப்பட்டது, கஷ்டப்பட்டதெல்லாம், இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கல்ல, வேஸ்டா? என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? 4வது வசனத்துல என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உங்க பாவமான வாழ்க்கையிலேருந்து இப்ப நீங்க விசுவாசித்து வந்து இந்த உலகத்தோடைய இச்சைகளுக்கும் பாவ இச்சைகளுக்கும், சரியா, பிசாசுக்கும் மாமிசத்துக்கும் விழாம நல்லா வாழ்ந்து அந்த போராட்டத்துல நீங்க சஃபர் ஆனீங்கல்ல, அதெல்லாம் வீணா? அப்ப வேஸ்டா? நீங்க திருப்பி மாம்சத்துக்கு போறீங்களா? இப்ப அந்த டோன் புரியுதா? இவ்வளவு பாடுபட்டதும் உங்களுக்கு வீணா போச்சாப்பா? இப்ப தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, உங்க புள்ள ஒரு தப்பு பண்ணிடுதுங்க, உண்மையை சொல்லுங்க பேரண்ட்ஸ், ஒரு கேள்வி கேட்பீங்களா? எத்தனை கேள்வி கேட்பீங்க ஷில்டன் உங்க பிள்ளைகிட்ட? என்னம்மா புத்தி இல்லையா? நான் அப்பயே சொன்னேன்ல, இப்படிலாம் திருப்பி திருப்பி கேட்க மாட்டீங்க. தயவு செய்து ஆத்தருடைய டோனை புரிஞ்சுக்கிங்க. இந்த டோன் என்னன்னா, இங்க
இத டெஃபினட்டா பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதும் போது வெகுண்டு கொந்தளிச்சு எழுதுறாரு. இப்பதான் நீங்க வந்து ஆத்தருடைய இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன் ஒரு வசனத்துல முடிக்க வேண்டியதானே? திருப்பியும் கேள்விக்கு மேல கேட்கிறார் கேள்வி. சரியா? சோ டிட் யூ சஃபர் இன் வெயின்? இப்ப எத்தனை கேள்வி வந்துருச்சு தெரியுமா? பூனா மேடம் கவனிச்சிங்களா? எத்தனை கேள்வி பாத்தீங்களா? 1வது வசனம் கேள்வி, 2வது வசனத்திலையும் கேள்வி, 3வது வசனத்திலையும் கேள்வி. கவனிச்சிங்களா? கேள்விக்கு மேல கேள்வி எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா உண்மையுமே கோவப்படுறாருங்க. ரைட்ஷியஸ் ஆங்கருங்க. கோவப்படும் போது கேட்க மாட்டான் கேள்வி. என்ன சென்டென்ஸா பேசுவோம் அமைதியா? இப்படிதான் நம்ம டோனை கண்டுபிடிக்கணும். இப்ப தெரியுதா கிரீக் ஏன் கத்துக்கிறோம்னு? ஃப்ரெண்ட்ஸ், கிரீக் கத்துக்காதவங்களா நான் தயவு செய்து மட்டமா பேச நினைக்காதீங்க. இந்த கிரீக் ஸ்டைல்ல நான் டைம் எடுத்தே உங்களுக்கு நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு 6 வசனங்கள் பார்த்தா போதும், 7 வசனங்கள் 6 பார்த்தா போதும். எதுக்கு சொல்றேன்னா கம்ப்ளீட்டா பாஸ்டையும் பேசிட்டு பிரசன்ட்லயும் சொல்றாரு. சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஏன்? பால் ஸ்டுட் ஃபார் த பியூரிட்டி ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்துடைய உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அக்கா புஷ்பலதாக்கா, அதனாலதான் சொல்றேன், நம்ம பேப்டிஸ்ட்லாம் இந்த சுவிசேஷன் சத்தியத்துக்கு தைரியமா நிக்கணும். சரியா? இதுதான் சுவிசேஷம். எவன் என்ன சொன்னாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம விசுவாசிகளை யோசிக்க வைக்கணும். சரியா? ரைட். இப்ப 5வது வசனம். ரைட். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இவ்வளவும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இஃப் ஓகே, ரியலி கே, ரியலி காய் இன்டீட், எய்கே இன் வெயின். சரியா? எங்க 4வது வசனத்தை வாசிங்க. திருப்பியும் வீணாயிட்டான்னு கேட்கிறாரு. எங்க வாசிங்க? verse 4 வாசிங்கப்பா. anybody please கொஞ்சம் குயிக்கா வாசிங்கப்பா 4வது வசனம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே. வீணாய் போயிற்றே. என்னப்பா திரும்பிட்டீங்களே? மாம்சத்துல போய் முடிக்க போறீங்களா? யார் வேற ஒரு சுவிசேஷம் சொன்னது? ஏன் இந்த சுவிசேஷம் செவி கொடுத்து இப்ப குழம்பு போய் நிக்கிறீங்க? பின்வாங்கி போய் நிக்கிறீங்க? வீணா? இப்ப இவ்வளவு தூரம் ஓடுனீங்களா? என்ன வீணா ஓடிட்டீங்களா? இப்ப புரியுது அந்த ஒரு பாஸ்டரல் கேர், அந்த ஆதங்கத்தோட கேட்கிற 5 போல. ஊன்னா therefore. சரியா? the one, அதுங்க the hone போட்டுருக்கல போனா மேடம், இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, the one அவர் யாரு? அங்க பாருங்க, எப்பி. ஓகே, எப்பி கோரேகோன். ஓகே, எப்பி கோரேகோன். அந்த எப்பிங்கிறது வந்து ப்ரிபோசிஷன். சரியா? எப்பி கோரேகோன். அந்த ஓன் வந்தாலே சப்ளையிங், ஐஎன்ஜி போடணும். the one who supplying, therefore சப்ளைனா கொடுத்தவர். சரியா? சப்ளைனா கிவ். சரியா? the one உங்களுக்கு கொடுத்தவர். who mean to you, உங்களுக்கு கொடுத்தவர். டோ நூமா, யார? ஆவியானவரை. ஆவின்னு சொல்லாதீங்க. டோ நூமானா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தவர். சப்ளைனா கொடுத்தவர், பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகே, கொடுத்தவர். காய் பாருங்க. ஆஹா, பாப்போம். போனா மேடம் எங்க, எனக்கு இதோட வேர்ட சொல்லுங்க. கீழே காய். அந்த கிரீக் வேர்டை படிங்க, அதுலயே இங்கிலீஷ் வேர்டு வரும். பாப்பா யார் கண்டுபிடிக்கிறீங்க? எனர்கோன். என்ன வேர்டு வருது இங்கிலீஷ்ல? எர்கான். எக்ஸாக்ட்லி, எனர்ஜி. சொல்றோம்ல ஷெல்டன், எனர்ஜிங்கிறோம்ல, இதுல இருந்து வந்ததுதான், கிரீக்ல இருந்து வந்ததுதான். எனர்ஜி, பவர், ப்ரொடியூசிங். சரியா? எனர்கோன், ப்ரொடியூசிங். எல்லாம் கோன் முடியுது பாருங்க. சப்ளையிங், ப்ரொடியூசிங். ஓகே, சோ உங்களுக்குள்ளே ஆவியானவரை கொடுத்தவர், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர். என்ன உங்களுக்கு தெரியும், எர்கான்னா ஒர்க்கு. ஓகே, கிரியை செய்கிறவர். இதுவும் கேள்விதான். டுனாமைஸ். ஆஹா, டுனாமைஸ்னா பவர்ஃபுல், பாசிபிள். ஓகே, ஒர்க்ஸ் ஆஃப் பவர். உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறவர். யாருக்குள்ளே? என் ஹூமின், அமங் யூ. உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறவர். யாரை கொடுத்து? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற. இந்த வல்லமனோன்னு உடனே நீங்க அபிஷேகம், அந்நிய பாஷை, அது கிடையாது. இந்த வல்லமனா என்னன்னா ஆவியானவராலே உருமாற்றம் பெறுறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஓகே, உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறாரு. ஓகே, சொல்லிட்டு
எக்ஸ் பை எர்கான். அதே கேள்விங்க, நோமோ. என்ன? விசுவாச சாரி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலயா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இப்படி வல்லமையா செயல்படுறாரு, என்னது? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலயா? இல்ல. ஏங்க அதே கேள்விங்க. பூனா மேடம் கவனிச்சிங்களா? அப்படியே டிட்டோ ஏற்கனவே கேட்ட கேள்விதான் இங்க கேட்கிறாரு. சரியா? எங்க கேட்டாரு? இதுக்கு முன்னாடி பாருங்க, 2வது வசனத்துல கேட்டாருல, அப்படியே டிட்டோவா இங்க வருது பாருங்க. ஒண்ணு, நீங்க இப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து நியாயப்பிரமாணத்தின் செயல்னாலயா? இல்ல. ஹே எக்ஷே எக்ஸ் பாருங்க, அக்வயேஸ் ஹியரிங் பிஸ்டியோஸ் ஃபெய்த், விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டதினால. இப்ப பதில் சொல்லுங்க. 5வது கேள்விக்கு ஷெல்டன் 5வது வசனத்துல கேள்வி கேட்கிறார். 2 கேள்வி கேட்கிறார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் மூலமாய் வல்லமையாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்யறாரு. இது நியாயப்பிரமாணத்தின் கிரையினால வந்துச்சா, இல்ல விசுவாசத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டதுனால வந்துச்சா? திருப்பி ஆன்சர் என்னதான் சொல்லுவீங்க? ஏயா பியா? விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டோம். திருப்பி பி தான். இப்ப புரியுதா? சரி, சொன்னதேதான் திருப்பி சொல்றாரு, ஆனா டோன் இதாகுது. ஓகே, இப்ப ஒண்ணு இல்லைங்க, திருப்பி நம்ம ஃபேமிலிக்கே வாங்க. ஒரு கேள்வி 2 தடவை கேட்க மாட்டீங்க? நான் சொன்னேன்ல, கேட்டியா? அப்பயே சொன்னேன் அங்க போகாத, அவன்கிட்ட பேசாதன்னு. நான் சொல்றதை கேட்டியா? ரிப்பீட்டடா கேட்பீங்க. என்ன விசுவாசத்தினால நீங்க பெற்றுக்கிட்டீங்களா, இல்ல இல்ல நியாயப்பிரமாணத்தின்? அப்ப நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் பிளஷ்ன்னு சொல்லி விருத்த சேதனம், எர்கான்னு சொல்லி நியாயப்பிரமாணம், நோமாஸ். சரியா? இததான் திருப்பி திருப்பி, ஏன்னா அதுலதானே போய் குழம்புறாங்க. சரியா? சோ அப்படிதான் கேட்கிறார். ஏங்க வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 6 பேர் இருக்கீங்க. எப்பா சார்ல்ஸ், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஜான் அண்ணா இருக்கீங்களா? கொஞ்சம் படிங்கண்ணா. வேற யாரும் படிக்காதவங்க படிங்கப்பா ப்ளீஸ். ஒரு 6வது வசனத்தை படிங்க. சாரி 5வது வசனத்தை படிங்க. கலாத்தியர் 3:5. பூனா மேடம் நீங்க அமைதியா இருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். இதுக்கு பதில் நம்ம சொல்லிட்டோம். அண்ணா ஜான் அண்ணா, அந்த இடத்துல பவர் தான் போட்டிருக்குண்ணே. நீங்க என்னன்னு வாசிங்க? அற்புதங்கள்னு போட்டிருக்க. ஆமா, அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அண்ணா ஒரிஜினல் அற்புதங்கள் வேர்டு இல்லைண்ணே. கெரட்டாஸ்னு அற்புதம்னு அந்த வேர்டு இல்லைண்ணே. டுனாமிஸ்ண்ணே, பவர்ண்ணே. ஒர்க்ஸ் ஆஃப் பவர்னா வல்லமையான கிரியையினாலயா. இப்ப புரியுதா? இன்னும் நீங்க அற்புதம்னு ஜானன்னு சொன்னாலுமே என்ன அற்புதம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அற்புதம். நீங்க உடனே அற்புதம்னு கை சுகமாகுது, கால் சுகமாகுது, நோய் சுகமாகுது, அதெல்லாம் கிடையாது. இது இந்த கான்டெக்ட்ல கிடையாது. அதனால அற்புதம் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல உங்களுக்குள்ளே உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருந்தாரே, இப்பயும் இருக்கிறாரு. அதனாலதான் இப்ப தெரியுதா பூனா மேடம், ஏன் ஐஎன்ஜில வருதுன்னு? சப்ளையிங், ப்ரொடியூசிங் வருதா? எல்லாம் ஐஎன்ஜில வருதுல. என்ன அர்த்தம் ஜானண்ணா? இன்னைக்கும் இப்பயும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில இன்னும் ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து நம்மை உருமாற்றுகிறார். அருமையான சத்தியங்க இது. என்ன நியாயப்பிரமாணத்துல வந்துச்சா? இல்ல நீங்க ஆரம்பத்துல விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டீங்கல்ல, அதுல இருந்து வந்துச்சா? இப்ப தெரியுதா? 6வது வசனத்தை பார்த்து நம்ம டிஸ்கஷனோட ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சரியா? ரைட். அதனால தயவுசெய்து கொஞ்சம் பேசுங்க. we will go to verse 6. சரியா? இல்ல இப்ப இல்ல ப்ளீஸ், 6 முடிச்சிரும். இன்னைக்கு ஒரே டிஸ்கஷன் தான், அதோட முடிச்சிடலாம். 6வது வசனம் வாங்க, verse 6 வாங்க. பூனா மேடம் படிங்க மேடம், கிரீக்ல படிங்க. இல்லன்னா என்ன படிப்பீங்களா? கனடி என்ன படிப்பீங்களா? காத்தோஸ். நீங்க படிங்க. கத்தோஸ். கத்தோஸ்னா ஈவனஸ். கத்தோஸ். அப்ரஹாம். ஹாலாம் கிடையாது அங்க. ஆபிரகாம். ஆபிரகாம் கரெக்ட் கரெக்ட். ஆபிரகாம் கரெக்ட் தான். ஆபிரகாம்.
எபிஸ்டியோசென். எபிஸ்டியோசென். அந்த பிஸ்டியோசென் தான் எப்சலானா ஆயிருக்கு. பாத்தீங்களா? ஆகுமெண்ட் ஆயிருக்கா? பாஸ்ட் டென்ஸ் தானே. பிஸ்டியோனா பிலீவ், பாஸ்ட் டென்ஸ்னா பிலீவ்டு. அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான். ஈவன் ஆஸ் ஆபிரகாம் விசுவாசித்தான். கம்ப்ளீட் பாஸ்ட்ங்க. ஆபிரகாம் இப்ப பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு கொட்டேஷன் கொண்டு வர்றாரு, ஒரு இன்சிடென்ட கொண்டு வர்றாரு. ஆபிரகாம் விசுவாசித்தான். யார வாசிங்க மேடம்? டோத்தியோனா அது டேட்டிவ்ல போட்டிருக்கு. ஓகே, டோத்தியோனா பிஸ்டியோ எப்பயுமே கனடியன. இருங்க நான் சொல்லிடுறேன். கனடியன பிஸ்டியோ எப்பயுமே ஃபாலோட் பை டேட்டிவ் என்ன, சரிங்களா? அந்த டேட்டிவ் நம்ம போய் டூ ஆர் ஃபார்னு போடக்கூடாதுன்னு. ஆபிரகாம் பிலீவ்டு காட், அவ்வளவுதான். பிலீவ்டு ஃபார் காட், டூ காட்னு டேட்டிவ் டூ ஃபார்லாம் போடவே கூடாது. பிஸ்டியோ இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை டேட்டிவ். இப்ப கிராமர் புரியுதா? அப்ப ஆபிரகாம் பிலீவ்டு காட். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தமிழ்ல பளிச்சுன்னு போட்டிருக்கு 3 வார்த்தை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். சரியா? ரைட். இந்த இது வந்து லோகிட்ஸோமை. இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. லோகிட்ஸோமைனா ரெக்கன், திங்க், கன்சிடர், அக்கவுண்ட். எப்சிலான் வந்து பாருங்க, ரெண்டு வந்து எப்சிலான் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஏரிஸ்ட். தீட்டா வந்து பாசிவ். ஏரிஸ்ட் பாசிவ்ல போடணும். ஓகே, இட் வாஸ் அக்கவுண்டட், இட் வாஸ் கிரெடிட்டட். சரியா? இல்லனா இட் வாஸ் ரெக்கன்ட். எப்படி அவனுக்கு எண்ணப்பட்டது? அவுட்டோ டு ஹிம். இட் வாஸ் கிரெடிட்டட். ஏஸ் டிகாய் டிகாய் சு சுனே நேன் டிகாய் சுனே டிகாயோ சுனே டிகாயோ சுனே. டிகாயோஸ்னா ரைச்சியஸ்னஸ். வெரி குட். டிகாயோ சுனேனா ரைச்சியஸ்னஸ். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. சரியா? கருதப்பட்டது. இன்னொரு தமிழ் எண்ணப்பட்டது, கருதப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப தெரியுதா? கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ்ங்க. 6வது வசனம் எபிஸ்டியோசென் பிலீவ்டு. ஓகே, லாகிட்ஸோமை எலாகிஸ்தே. ஓகே, எலாகிஸ்தே. சோ அப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது, எண்ணப்பட்டது. 6வது வசனம் வாசிங்க. தமிழ்ல நல்லா தெளிவா போட்டிருக்கோம். வாசிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஓகே, பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். மணி 7:50. இன்னைக்கு நான் பர்பஸாவே நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ். சரியா? நான் வந்து அவசரப்பட விரும்பல. இது மற்ற தமிழ் பைபிள் ஸ்டடி, இங்கிலீஷ் பைபிள்ஸ் மாதிரி சாப்டரோ பேசேஜோ முடிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. 6 வசனங்கள் முத்தா நம்ம நேரம் எடுத்து நிதானமா ஒரு வேர்டு விடாம கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனோட பர்பஸாவே நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு போறேன். இப்ப 6வது வசனத்துல முடிவுல பழைய ஏற்பாட்டுல இருந்து, அதனாலதான் சொல்லுவேன் ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் தி ஸ்கிரிப்சர். வேதம் இன்னொரு வேத பகுதியை வச்சு, ஆனா ஜான் அண்ணா இது பைபிள் ஸ்டடியில ரொம்ப முக்கியம்னா, ஒரு வேத உண்மைய இன்னொரு புத்தகத்துடைய வேத உண்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணுனாதான் அது வந்து நம்ப தகுந்த உண்மை. எங்கேயாவது ஒரு வசனத்தை உருவிக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும், பிரசித்தி பெற்றவர் பேசினார்னா நம்பாதீங்க. கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வேர் டஸ் த சேம் தாட் ரிஃப்ளெக்ட் இன் அதர் புக்ஸ்? 1, 2, 3 கேளுங்க. ஒரு 3 புக்லயாவது கேளுங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல போய் கேளுங்க, ப்ராஃபட்ஸ்ல கேளுங்க, இல்லைன்னா பென்டடூக்ல போய் கேளுங்க, இல்லையா காஸ்பல்ல கேளுங்க. எபிசல் தானே எழுதுறாரு, காஸ்பல்ல கேளுங்க. இல்ல மத்தவங்க எழுதுனாங்க தெரியுமா எபிசல், அதுல போய் கேளுங்க. பைபிள் இன்டர்பிரட்ஸ் தி பைபிள். சரியா? சோ வேதாகமம் வேதாகமத்தை விளக்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இந்த உண்மையை தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய போதனையில பழைய ஏற்பாட பேசுவார். யோனாவை பத்தி பேசுவாரா? ஆபிரகாம் பத்தி பேசுவாரா?
இங்க பாத்தீங்கன்னா பவுல் அவருடைய நிருபங்கள்ல எல்லா நிருபங்கள்லயும் இன்வேரியபிளி பழைய ஏற்பாட்டுல இருந்து சப்போர்ட் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, அடிக்கடி நான் சொல்றது, only when we understand the Old Testament we can appreciate the New Testament. பழைய ஏற்பாடை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா புதிய ஏற்பாடை நம்ம பாராட்டுவோம், நல்லா என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்குவோம். we can clearly understand. இன்னொன்னு, நம்மளுடைய டாக்டினல் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா புத்தகங்களும் அந்த சத்தியத்தை வலியுறுத்துதுன்னா அதை மேஜர் டாக்டரினா எடுத்து நம்பணும். இன்னைக்கு வர டீச்சிங்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா அங்கங்க வசனங்களை இஷ்டத்துக்கு அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஏத்த மாதிரி உருவிக்கிட்டு உபதேசம் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா. இதெல்லாம் மனுஷனுடைய எபேசியர்ல சூதும் வஞ்சிக்கிறதுமான பலவிதமான போதனையினாலே காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களா இராமல். இததான் முந்தா நேரத்துல நம்ம பேசியர்ல பார்த்தோம். சரிங்களா? ஓகே, நவ் த ஃப்ளோர் இஸ் ஓபன். நீங்க தான் பேசணும். என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு உள்ள கான்டெக்ஸ்டோட எனக்கு சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கூட கேளுங்க, நம்ம முடிச்சிடலாம். ஆமா, உங்கள் நேரம். நீங்க கடைசியா சொன்னதுல அந்த ஆஸ்பெக்ட்ல ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதெல்லாம் நமக்கு கோரிலேஷன் கொடுக்கிறவர். இன்னொன்னு, இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். ஆண்டவரோட கிருபையில நல்ல ஸ்காலர்ஸ், சரியா, வேதத்தை தெரிஞ்சவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல கன்கார்டன்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல், கமெண்ட்ரி, ஸ்டடி பைபிள் எல்லாம் அழகா எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேண்டாம், அழகா. தேங்க்யூ அண்ணா ஃபார் த ரைட் வேர்ட் தட் யூ ஹவ் டேக்கன் அண்ட் ஷேர். வண்டர்ஃபுல். எனிபடி எல்ஸ் ப்ளீஸ், எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் அ பைபிள் ஸ்டடி. இந்த ஃப்ளோர் ஓபன் பண்ணி கொடுக்கறது எதுக்குன்னா, ஐ எம் த கஸ்டோடியன் ஆஃப் த ஸ்கிரிப்சர். எனக்கு எல்லாம் தெரியும். ஐ வாண்ட் யுவர் மைண்ட் ஆல்சோ டு ரிஃப்ளெக்ட் அண்ட் டிஸ்கஸ். அதுக்காக தான் உங்களுக்கும் நான் நல்ல டைம் தரேன். சரியா? சொல்லுங்க, யாராவது இதாவது சொல்லுங்க. வாட் இஸ் த ஒன் திங் தட் பால் வாண்ட்ஸ் டு டிரைவ் ஹோம் டு கலேஷியன் பீப்புள்ஸ்? கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லுகிற முத்தான ஒரு எச்சரிப்பு. தாராளமா சொல்லலாம், ஏன்னா ஃபூலிஷ்னு கேட்கிறாருல, புத்தி இல்லாத 2 தடவை சொல்லிட்டாரு. அப்ப சொல்லுகிற எச்சரிப்பு என்னன்னு மாத்திரம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால இல்ல, விசுவாசத்தில் கேள்விப்பட்டதுனாலதான் அப்படிங்கிறத அழுத்தி 2 தடவை 3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா அதுலதான் அவங்க புத்தி மயக்கம் போயிட்டாங்க. நம்மளும் அது மாதிரி போயிடக்கூடாது. ஸோ விசுவாச கேள்வியினாலதான் நம்மளோட நாலேஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பை ஃபெய்த். ஓகே, ரைட். இப்ப போனா மேடம், இப்ப என்னோட கேள்வி, இன்னைக்கு இந்த சவால் நமக்கு இல்ல ஷெல்டர், நியாயப்பிரமாணத்து அதெல்லாம் இல்ல, நமக்கு வேதாகமம் இருக்குது. இன்னைக்கு உள்ள கான்டெக்ட்ல எதனால நம்ம வஞ்சிக்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு விருத்த சேதனமும் இல்ல, நமக்கு பிரச்சனை, நியாயப்பிரமாணமும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 1ஆம் நூற்றாண்டுல இல்ல, அந்த நூற்றாண்டுல இல்ல. இப்ப இருக்கிற சவால் தவறான போதங்கள், நம்ம ஆவியானவரை பத்தி, அப்ப நம்ம பழைய விசுவாசத்தை பத்தியே தவறான போதங்கள் இருக்கு. ஆசீர்வாதங்களை பத்தி மட்டும் பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உபத்திரவங்கள் பாடுகள் மூலமாக நம்ம ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்றதை விட இந்த ஆசீர்வாதத்தினாலே போயிடலாம், நம்ம வாழ்க்கையை கடந்துடலாம்னு சொல்றாங்க. அப்படி தவறான போதனைகள் தான் நமக்கு இப்போ சேலஞ்சிங்கா இருக்கு. ஒண்ணு, இந்த கான்டெக்ட் படி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசம் என்னன்னா, பரிசுத்தாவியானவரை ரட்சிக்கப்படும் போது பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வல்லமையினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டு அவரை போல, சரியா, நம்ம வாழணும், வளரணும். இந்த விசுவாசத்துலதான் நம்ம வளர அழைக்கப்படுகிறமே ஒழிய, நல்ல கவனிங்க, பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதனாலதான் டுனாமை, நூமா, இந்த எனர்ஜி,
அப்ப நமக்குள்ள எனர்ஜியா எர்கானா ஒர்க் பண்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறாரு, ஆப்ரேட் பண்றாரு, ஃபங்க்ஷன் பண்றாரு. இப்ப புரியுதா? இததான் வலியுறுத்தணும். எப்படி? வசனத்தை கேட்கிறோம் இல்ல, வசனத்தை தியானம் பண்றோம் இல்ல, வசனத்தை படிக்கிறோம். அப்ப ஆவியானவர் கிரியை செய்கிறார், நமக்குள்ள மாற்றங்களை கொடுக்கிறார். இந்த உபதேசத்தின்படி நம்மளை நடத்தி உறவுகளை சரி செய்து குணங்களிலே மாற்றங்கள் வரணும்னு வலியுறுத்தி சொன்னாங்கன்னா இது ஹெல்தி டீச்சிங்ஸ். இத விட்டுட்டு இமோஷன்ஸ், எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப புரியுதா நான் சொல்றதுனா? எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் காமிச்சாரு இப்படின்னு சொல்ற எல்லாத்துலயுமே இந்த வலியுறுத்தப்படலைன்னா ஷெல்டன், we need to be very cautious. இப்ப புரியுதா? இந்த கான்டெக்ஸ்ட் படி அடிக்கடி சொல்றது என்னது? நூமா நூமா பரிசுத்த ஆவியானவர் having begun with the Holy Spirit சொல்றாங்க. இப்படி நினைப்ப ஆரம்பிச்சீங்க, அவர் வல்லமையா உங்களுக்குள்ள கிரியை செய்யறாருப்பா. இப்ப புரியுதா? ஆபிரகாமும் ஆண்டவரால ஏவப்பட்டு இதே விசுவாசத்தினால கிரியையில காமிச்சான். சரியா? விசுவாசத்தினால ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனாலயோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சதுனாலயோ நீதிமானா மாறல, தேவனுடைய பிள்ளையா மாறல, ரட்சிக்கப்படல. விசுவாசம், சோலா ஃபைடா, ஃபெய்த். இதுதான் இதோடைய சாரம்சம். என் ஸ்டைல்ல புரிஞ்சவங்க பிஸ்தா. ரைட், ஓகே, குட். எனிபடி எல்ஸ்? வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஃபீல் ஃப்ரீப்பா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்கப்பா. வேற என்ன கத்துக்கிட்டீங்க? இல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட உபதேசங்கள் வலியுறுத்தப்பட்டு விசுவாசிகள் வளர்க்கப்படுகிறார்களா? நீங்க போற சபையில, நீங்க அட்டன் பண்ற கூட்டத்துல, உங்க ஃபெலோஷிப். என்னப்பா அமைதி ஆயிட்டீங்க? ஓகே, குட். சரி, ஜெர்மனி முடிச்சிடலாமா? ரைட், குட். தம்பி ஷெல்டன் இருக்கீங்களா? ஷெல்டன் கேளுங்க. ஷெல்டன். இல்ல, அதுதான் இப்போ நார்மலா நம்ம சபைகள்ல பார்க்கும்போது அது அந்த கான்செப்டே அதிகமா எடுக்கிறது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம கழுவப்பட்டாதான் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்துக்கு போக முடியுங்கிற கான்செப்டே எப்பவுமே அதை முன்னிலைப்படுத்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் நம்ம சிஎஸ்சியில கூட அந்த நிச்சய பிரமாணத்தை மட்டும் தான் ஒரு டைம் சொல்றோம். அதுக்கு பிறகு நீங்க ஒரு யூத் மீட்டிங்னாலும் சரி, ஒரு சர்ச்ல ஏற்றினாலும் எப்பமாட்டுதான் அதை நினைவு கூறுற முறை வழிய பெரும்பாலான டைம்ல அந்த மறந்துதான் அதை இருக்குது. ஸோ அது ஒரு அப்பப்ப நம்ம நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும். ஏன்னா இப்போ வர்ற பசங்க, அடுத்த ஜெனரேஷன் பசங்கிட்ட தான் பேசும்போது அது எங்க அப்பா கிறிஸ்டினா இருக்கிறாரு, அல்லது நான் இந்த சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் அது போத வழிய, இது சொன்ன மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தருது. வேற டாபிக்ஸ் நிறைய பேசுறோம், இதை முக்கியப்படுத்தல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கரெக்ட். அதே மாதிரி பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு வாங்க, கரெக்டா எண்டிங்ல பாத்தீங்கன்னா வல்லமா இறங்குது, வல்லமைன்னு பொழிந்திடும் வல்லமை, இப்படி 4 புத்தகம் வச்சு பாட்டு வச்சிருக்காங்க. இத வச்சு இமோஷனை கிளப்பி ஆசீர்வாதமான வசனங்களை எடுத்து விட்டு முடிச்சிடுறாங்க. நானும் எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல எண்டிங்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மாதிரி நடத்தி உறவுகளை சரி பண்ணுங்க, ஆவியானவருடைய வல்லமையான கிரியையினால மனம் திரும்புங்க, இப்படி சொல்லுகிற ஒரு எண்டிங்க இதுவரைக்கும் பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டம் வைக்கிறாங்க, ஆசீர்வாதங்கிறாங்க, அற்புதங்கிறாங்க, ப்ராஃபட்டிக்ங்கிறாங்க, ரெவலேஷன்ங்கிறாங்க. இப்ப தெரியுதா நண்பர்களே, எப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்ம வாழ்றோம்னு? அவ்வளவு பெரிய கூட்டம் ஜானண்ண, பெரிய ஸ்பீக்கருங்கிறாங்கண்ணே. ஆனா இந்த மாற்றங்களையும் சொல்ல மாட்டாங்கண்ணே. ஆவியானவர் வல்லமைன்னு சொல்லி இமோஷன்ஸா, எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா, கையை தட்ட வச்சு, மியூசிக்க வச்சு, இப்படிதான் கொண்டு போய் முடிச்சு ஒரு 10 ஆசீர்வாதங்களை வச்சு அவங்க நல்ல என்னமோ அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி பேசி, ஐம் சாரி, நான் நடக்கிற ரியாலிட்டியை சொல்றேன். ஜோம் பண்ணுங்க,
கட்டாயம் ஜெபம் பண்ணணும். இங்க பாருங்க 6 வசனங்கள் தான் பார்த்தோம். எவ்வளவு தெளிவா தன்னுடைய ஆதங்கத்தை பவுல் வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கும் சரி, நியாயபரமான விருத்த சேதன மாதிரி உணர்வுகளை முக்கியத்துவப்படுத்துறது, தன்னிலைப்படுத்துறது, முக்கியத்துவப்படுத்துறது, சரியா, இசைக்கு முக்கியத்துவப்படுத்துறது, இமோஷனல் பண்டில்ஸாவே ஜனங்களை அப்படியே கொண்டு போய் ஒரு லைன்ல கொண்டு போறது, ஷெல்டன் சொன்னது மாதிரி ஆசீர்வாதங்களுக்கு நேராகவே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆவியானவருடைய வல்லமை நம்முடைய உறவுகளையும் குணங்களையும் மாற்றி சரி செய்கிறதுங்கிறத வலியுறுத்துறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு இப்பேற்பட்ட உபதேசங்கள் தான் நம்மளை குழப்பி நிறைய விசுவாசிகளை கண்மூடித்தனமா இப்ப இவங்கதான் சொல்ற மாதிரி புத்தி இல்லாத விசுவாசி. நம்ம அந்த குரூப்ல இருக்கிறது. ஓகேங்களா? எனிபடி ஜெபம் பண்ணி முடிச்சுப்போம். யாராவது பேச விரும்புறீங்களா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஷெல்டன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கப்பா. எல்லாரையும் ஆண்டவரை அர்ப்பணிச்சு இந்த உபதேசத்தை அன்புள்ள பரலோக பிதாவே துதிக்கிற ஆண்டவரே, இந்த அற்புதமான இரவேளைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் உடைய வார்த்தைகளை அந்த மூல பாஷையின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நன்றி. ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற அண்ணனுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க மூலமாக கொடுக்கிற எப்படிப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இவையில கூட இன்னைக்கு கூட நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, புத்தி இல்லாத கலாத்தியர்ங்கிற வார்த்தையின்படி நாங்கள் புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. போல நாங்கள் வாழ கத்திர உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் உண்மை விசுவாசிக்க, அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள, அதிகமாய் ஆண்டவரே உங்களுடைய தகப்பனே, நீங்க என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக இதை கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறீரோ, இது மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு ஆண்டவரை மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. புத்தி உணர்வுகளாய் மாற்றி ஆசீர்வதியை வழி நடத்தும். அதற்கு ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you ஷெல்டன் for your prayers. அண்ட் கிரீக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம கிரீக் கிராமர் கத்துக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு படிக்கிறீங்க, அதை அருமையா விளங்கிக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், தொடர்ந்து கிரீக் நியூ டெஸ்டமெண்ட்டை படிங்க. சரியா? அந்த 2 பேருக்கு மாத்திரம். மற்ற எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. God bless you. Next Wednesday we will continue. Bye bye. Thank you. Thank you.